டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஆஹா, நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு. அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவர் பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற. அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும். பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார். இந்த படத்திலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்ல சாதி ஒழியணுமான்னு கேட்டா நான் முதல்ல சாதிதான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சு பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு முத்திரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தானே உட்காரணும். ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச கொண்டே வர முடியாதுங்க. இது பெரியார் சொல்ல, இப்ப இது லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்ல. அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாத்தான் முத்திர குட்டி அமைக்கி வச்சிருப்பா. அதனால முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொன்னாங்க. அதனால இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர், கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான். பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க, ஏனுங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. ஒரு பதில் சொன்னாரு, இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா? அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க. அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு. அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல, தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஒரு தம்பி வந்து, ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே, அதுதானே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. அப்படிங்களா? இப்ப எங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க? அவர் கோயம்புத்தூர் பாஸ் தான் பேசுவார், கொங்கு தமிழ். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு. போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்கிறாரு, ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா? அப்படி ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க, அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. அவரை பொறுத்த வரைக்கும், ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழியணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார். ஏன்னா அது ஒரு ஆளா இருந்தா ஓபனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடவன்பேட்டையில எங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுமோ. அங்க இந்த பொங்கல் கங்கல் வடகடையெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.